Right. So this is what the affixes is. இதான் affixes. ஓகே. அப்ப இந்த affixes என்ன செய்யும்? சில நேரத்துல மீனிங் வேர்ட் மீனிங்க மாற்றும். ஆனா வேர்ட் கிளாஸ் அப்படியே இருக்கும். அதாவது வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்றது நான் சொன்னது நவுன், verb, adjective, adverb. வேர்ட் கிளாஸ் அப்படியே இருக்கும். வேர்டுடைய மீனிங்கை சேஞ்ச் பண்ணும் சில சமயத்துல. சில சமயத்துல என்ன செய்யும்? மீனிங் அப்படியே இருக்க வேர்ட் கிளாஸ சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரு அட்ஜெக்டிவ அட்வர்பா மாத்தும், நவுன அட்ஜெக்டிவா மாத்தும், வேர்ப அட்ஜெக்டிவா மாத்தும். அப்படியே வேர்ட் கிளாஸ சேஞ்ச் பண்ணிவிடும். சில நேரத்துல வேர்ட் கிளாஸ் அப்படியே இருக்க பொருளை மாத்தி விட்டுடும். ஓகே, இப்ப பாருங்க, இது நீங்க பாடமாக்கணுமா? First one, the meaning of the word is changed, but the word class is the same. Adjective adjectivaவே தான் இருக்குது. ஆனா opposite meaning கொடுக்க போகுது. Happy, unhappy, honest, dishonest. ரெண்டாவது பாருங்க, adjective adjectivaவே தான் இருக்குது. word class மாற இல்ல, பொருள் மாறுது. long, longer, comparative பொருளாக, அதாவது long normal, long normal, அதாவது it is long. கம்பேரிட்டிவ்னா ரெண்டை வச்சு கம்பேர் பண்ற மாதிரி மீனிங்க கொடுக்குது. இட் இஸ் லாங்கர் தென், லாங்கர்னு சும்மா கொடுக்கல, இட் இஸ் லாங்கர்னு வராது. இட் இஸ் லாங்கர் தென், லாங்கர், ஷார்ட்டர், பிகர் சொல்றது எல்லாமே வந்து ரைட். லாங்கர், பிகர்னு சொல்ற கம்பேரட்டிவ், அதாவது இஆர் கடைசில அதெல்லாம் கம்பேரட்டிவ் மீனிங்க்கு வரும். அதாவது ஏதாவது ரெண்டா கம்பேர் பண்றது. சூப்பர்லேட்டிவ்னா சூப்பர், சூப்பர்னா என்ன? பெஸ்ட், தி பெஸ்ட், ரைட்? அப்ப சூப்பர்லேட்டிவ் மீனிங் சொல்றது எல்லாத்தையும் விட இதுதான் பெஸ்ட்னு சொல்றது. அது சூப்பர்லேட்டிவ். இது அட்ஜெக்டிவ் உடைய டைப்ஸ். ஓகேவா? அட்ஜெக்டிவ் உடைய டைப் இது. 3 வகையான அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ்லயே முதலாவது அட்ஜெக்டிவ் தான், சும்மா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவேன். சும்மா அட்ஜெக்டிவ். ஸ்ட்ராங், பிக், ஹாப்பி, லவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்னா ஈஆர் சேர்ந்து ரெண்டு கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங்கர், பிகர், லார்ஜர், ஹாப்பியர். சூப்பர்லேட்டிவ்னா குழுவுல நிறைய பேருக்கு மத்தியில இவங்க தான் பெஸ்ட்னு சொல்றது. அது சூப்பர்லேட்டிவ், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ். ஒரு சிறிய பால் இருக்குது. ரெண்டாவது பால் சின்னதுதான். ஓகே, நாம பெருசுன்னு எடுப்போமே. ஓகே, இது பெரிய பால்னு எடுக்கிறோம். இது ஒரு கணக்கான பெரிய பால், இது ஒரு பால், ரைட்? இதுவும் ஒரு பெரிய பால் தான். அப்ப திஸ் இஸ் பிக், திஸ் இஸ் பிக். ஆனா இது என்ன? இது இது இதே பிக்னா அப்ப இது இதை விட பிக்கா இருக்கணும், ரைட்? இது முதலாவது விட பிக் தானே ரெண்டாவது. அப்ப நாங்க சொல்லுவோம், இதுக்கு நாங்க ஏபிசிடின்னு பேர் போட்டோம்டா. ஏ இஸ் பிக், ஏ இஸ் பிக், பட் பி இஸ் பிக்கர். ஏ பெருசுங்க. இப்ப சி என்ன சொல்லுவாருன்னா, அவங்க எல்லாரையும் விட பெருசு. ஐ எம் தி பிக்கஸ்ட்னு சொல்லுவாரு அவரு. ஏ சொல்றாரு ஐ எம் பிக், பி சொல்றாரு ஐ எம் பிகர் தேன் யூ. ஏன்னு சொல்றாரு நான் உங்களை விட பிக் தானு பி சொல்றாரு. சி சொல்றாரு நீங்க என்ன பிக்னு சண்டை பிடிக்காது, நான் உங்க எல்லாரையும் விட பிக்கஸ்ட் ஆன, பிக்கஸ்ட், பிக், பிகர், பிகஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட், ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், ரைட்? இதெல்லாம் இந்த அஃபிக்சஸ் ஆல வாரது. இஎஸ்டின்னு அஃபிக்ஸ் சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் வருது. இஆர்ன்ற அஃபிக்ஸ்ல என்ன இது சஃபிக்ஸ் சேர்க்கிறோம், ரைட்? சஃபிக்ஸ் சேர்த்தா கம்பேரட்டிவ் மீனிங்.
ப்ரிஃபிக்ஸ் அன்டிஸ் என்ற ப்ரிஃபிக்ஸ் சேர்த்தோன்னா ஆப்போசிட் மீனிங் வருது. வேர்ப் ஆப்போசிட்டா மாறுது. எப்படி? அன்லாக், டை, அன்டை ஆப்போசிட். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அஃபிக்ஸஸ் சேர்க்கும் பொழுது ரெண்டு விடயம் நடக்குது. ஒன்று வேர்ட் கிளாஸ் சேஞ்ச் ஆகாம மீனிங் சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது மீனிங் சேஞ்ச் ஆகாம வேர்ட் கிளாஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது இந்த அஃபிக்ஸஸ் சேர்க்கும் பொழுது. இப்ப வேர்ட் கிளாஸ் சேஞ்ச் ஆகுறத பாருங்க. வேர்ப் அட்ஜெக்டிவா மாறுது. ஐ கேர் ஃபார் யூ வேர்பா இருக்கிறது. careful இல்லாட்டி careless. She is a careless driver. She is a careful driver. verb வந்து adjective-ஆ மாறுது affix சேர்ந்தனால. noun-ன்றது adjective-ஆ மாறுது. wonder, wonderful. meaning, meaningful. adjective noun-ஆகவும் மாறுது. kind-ன்றது ness-ன்ற suffix சேர்த்து kindness அது ஒரு noun. அதாவது kind-னா இவன் கைண்ட்னா இரக்கமுள்ள. கைண்ட்னஸ்னா இரக்கம், இரக்க உணர்வு. அதான் கைண்ட்னஸ். ரைட்? அப்ப அட்ஜெக்டிவ் நவுனாக மாறுது, அட்ஜெக்டிவ் அட்வர்பாக மாறுது. அப்ப அஃபிக்ஸஸ் ஒரு நேரம் உண்டு பொருளை மாத்தாம வேர்ட் கிளாஸ மாத்தும், இல்லாட்டி வேர்ட் கிளாஸ மாத்தாம பொருளை மாத்தும். அதான் இந்த அஃபிக்ஸஸ். இத நீங்க ஃபுல்லா பாடமாக்குங்களா. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் தாரேன், நெக்ஸ்ட் கிளாஸ் தாரேன். நீங்க ஃபர்ஸ்ட்க்கு டெக்ஸ்ட் புக் இருக்கிறது கிளியர் ஆக்குங்க, அதுக்கு பிறகு நாங்க எக்ஸ்ட்ரா பாப்போமா. ரைட்? ஃபர்ஸ்ட்க்கு நீங்க டெக்ஸ்ட் புக் இருக்கிறது கிளியர் ஆக்குங்க, அண்ட் தென் நாங்க எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அடுத்தது அட்வர்ப். அட்வர்ப்ன்றது பெருசா ஒன்றும் இல்ல. அட்ஜெக்டிவ்னா பெயர் அடைமொழி, அட்வர்ப்னா வினை அடைமொழி. இந்த கிராமருக்குரிய எல்லா நோட்ஸும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் தருவேன். அப்ப உங்களுக்கு நோட்ஸ் தரப்போ இன்னொரு தர மேல அட்ஜெக்டிவ்னா பெயர் அடைமொழி, அட்வர்ப்னா வினை அடைமொழி. சிம்பிள். வினை சொல்ல வர்ணிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துறது அட்வர்ப்ஸ். பெயர் சொல்ல வர்ணிக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றது அட்ஜெக்டிவ்ஸ். பொதுவாக அட்வர்ப் வந்து அட்ஜெக்டிவ்ல இருந்து உருவாக்கப்படுது. அதே போல இன்னொன்று இருக்குது, வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவுமே தொழிற்படும். He works hard. She works hard. It's a hard thing. இது கனமான வன்மையான பொருள் என்று பொருளை வர்ணிக்கிற, அவன் கடினமாக உழைக்கிறான்னு நாங்க அந்த வேர்ட் ஹார்ட வச்சு நாங்க வேர்பையும் டிஸ்கிரைப் பண்றோம், நவுனையும் டிஸ்கிரைப் பண்றோம். அப்ப சில அட்வர்ப்ஸ் வந்து சில சொற்கள் வந்து அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் தொழிற்படும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, adverbs are mainly formed by adding ly to the adjective. அப்ப எல்லாமே ly வச்சுதான் வருமானு இல்ல, சில சந்தர்ப்பங்கள்ல ly சேர்க்கிறது. ஆனா ly சேர்க்கிறது adverb தான். ஓகே, ரைட். ஸ்லோ, ஸ்லோலி, ஹை, ஹைலி, குவிக், குவிக்லி. இங்க எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ராஜ் இஸ் அ கைண்ட் பர்சன். கைண்ட்ன்றது பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இது ஒரு adjective. He spoke kindly. அவர் எவ்வாறு பேசினாரு என்று டிஸ்கிரைப் பண்ணது. அப்ப அது adverb. Kindly. Right? கீழே தண்டிக்கிறாங்க. Adverbs that are also used as adjective. Hard, hardே தான். Fast, fast. அது வேலையை பொறுத்தா. ஓகே, ஃபாஸ்ட், ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்லின்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம், பட் நாங்க ஃபாஸ்ட்லின்றது மிகச்சரியானது கிடையாது. ஃபாஸ்ட், ஃபாஸ்டே தான். ஏர்லி, ஏர்லி. ரைட்? சிலர் இருக்குது irregular adverbs, அதாவது ஓகே
வேர்புக்கு சரியா டிஃபரெண்டா வரும். அதுல நம்ம ஃபேமஸ் சொல்றதை விட இது ஒன்றுன்றது அப்படி இருக்குது. குட்ன்றது வெல்ன்னு மாறும். இதுல தந்திக்கிறாங்க, அதான் தந்திக்கிறாங்க. ரைட், குட்ன்றது வெல். he studies well. இது adverb. வெல்ன்றது adverb. ஏன் அவர் நல்லா படிக்கிறாருன்னு சொல்றாங்க. இதை நம்ம irregular adjectives சொல்லுவா. ரெகுலர் adjective எப்படி உருவாகும்? ly சேர்த்துதான் உருவாகும். அதான் நார்மலான மெத்தட். சில adverbs இருக்குது எப்படி adjectiveக்கும் ரெண்டும் சேமா இருக்கும், மாறாம இருக்கிறது ரெண்டாவது. அதை தாண்டி சம்மந்தமே இல்லாம புதுசா ஒன்று உருவாகிறது இர்ரெகுலர். இப்ப குட்ன்றதுக்கும் வெல்லுக்கும் சம்மந்தம் இருக்குதா? பொருள்படி சம்மந்தம் இருக்குது. இப்ப நீங்க எழுத்துக்களை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுதான் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா இருக்குதா? இல்ல. ஃபாஸ்ட் விடுங்களேன். குயிக் சொன்னா கண்டுபிடிக்கலாம் ரெண்டுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு. இங்க அப்படி இல்ல. சோ அந்த மாதிரியான இர்ரெகுலரும் இருக்குது. ஓகே, ரைட். நான் இந்த இர்ரெகுலருக்கு வேற ஏதாவது இருந்தா தேடி சொல்றேன்னா, குட் வெல் மாதிரி எனக்கு டக்குனு ஞாபகம் வருது இல்ல. இன்னும் இருக்குதா? இருக்கும், தெரியா. இது மட்டுமோ தெரியா, பாப்போம். ரைட். பெஸ்ட்ன்றது வந்து குட் பெஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ் உடைய என்னத்துல கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஓகே, குட் வெல் பெஸ்ட். he did best நான் சொல்றேன். he did well. பெஸ்ட்ன்றது வந்து adjective. ஓகே, இந்த குட்ன்ற adjective உடைய சூப்பர்லேட்டிவ் இப்ப நான் சொன்னேன், அதுதான் வந்து என்னது? பெஸ்ட். ஓகே ஓகே டி. ஓகே, ரைட். இதுக்குரிய நோட்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் தரேன். யோர் ஹோம்ஒர்க் இஸ் டூயிங் தட் பிஃபோர் ஆஃப்டர். நான் எல்லாத்தையும் குரூப்ல போடுறேன், அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் என்ன ஹோம்ஒர்க் தந்தேன். நான் போடலாட்டி நீங்களும் எனக்கு ஞாபகப்படுத்துறதுல அப்படியே தப்பிச்சிடுறீங்க. ரைட். அஃபிக்ஸஸ பாடமாக்கிட்டு வாங்க. பேலன்ஸுக்குரிய நோட்ஸ் நான் தரேன். இது ரெண்டையும் செஞ்சு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அஃபிக்ஸஸ பாடமாக்கிட்டு வரணும். அவ்வளவுதான் ஹோம்ஒர்க். இன்னைக்கு இவ்வளவுதான். பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாய். Bye teacher. Thank you teacher. Okay dear, bye. Okay, ma, bye.